ஒரு காலத்தில நாங்கள்லாம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சோம்னா, இர்ஃபான் பட்டான் சின்ன வயசுல எப்படி இருந்தாப்ல, என்ன மாரி பவுலிங் போட்டாப்ல, யுவராஜ் சிங், முகமது கைஃப், அஜீத் அகர்கர், ஆஷிஷ் நெஹ்ரா அப்படின்னு எல்லாம் பேசலாம். இதுலயும் ஸ்குவாட் பிளேயர்ஸ்ன்னு நெறைய பேர் இருந்தாங்க. அப்பப்போ மேட்ச் விளையாடுவாங்க. ஆனா, அவங்க வந்து மெயின் ஸ்டேவா டீம்ல இருந்ததில்ல. ஆனா, அவங்கள உங்களுக்கு ஞாபகப்படுத்தி தான் ஆகணும். 1 தினேஷ் மோங்கியா. இந்தியாவுக்கு 50 மேட்ச்க்கு மேல விளையாண்டுருக்காப்ல. ஆன் ஹிஸ் டே ஒரு தரமான பேட்ஸ்மேனு. லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேனு. அதுபோக அப்பப்போ வந்து ஸ்பின் எல்லாம் போடுவாப்ல. நம்ம ஊர்க்காரரு. முரளி கார்த்திக் 37 ஒன் டேக்கு மேல விளையாண்டுருக்காப்ல. சின்ன வயசுல பார்க்கும்போது தலைவன் கழுத்து ஃபுல்லா பாசி சுத்தியிருப்பான். ஆஹா! எவ்வளோ பக்திமானா இருக்காப்ல. எப்ப பார்த்தாலும் ஐயப்பனுக்கு மாலை போட்டு தான் விளையாடுறாப்லன்னு நெனச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சது, இது மன்மதன் ஸ்டைலுன்னு. அப்ப தெரியாம போச்சு. பட் இருந்தாலும் தரமான ஸ்பின்னரு முரளி கார்த்திக். அதுக்கப்புறம் டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு வசீம் ஜாஃபரு, ஆகாஷ் சோப்ரா, 2 ஆல்ரவுண்டர்லாம் வச்சிருந்தோம். சஞ்சய் பங்கரு, ஹேமங் பதானிலாம் வந்து அந்த ஸ்குவாட்ல தான் இருப்பாங்க. அப்பப்ப வருவாங்க, விளையாடுவாங்க, போயிருவாங்க. இவங்க யாருமே ஃபர்ஸ்ட் நேம் அந்த டீம் ஷீட் இல்லைனாலும், இவங்கலாம் ஒரு காலத்தில இந்தியாக்காக விளையாண்டுருக்காங்க. பல பேரும் மறந்துட்டோம். ஆனா உங்களுக்கு ஞாபகப்படுத்தணுமா இல்லையா? பல பேத்த மறந்திருப்பேன். யாராவது இருந்தா கீழ ஓட்டு விடுங்க.